Hey, hi Dami. This is my first video. இன்னைக்கு நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1. வாங்க இப்போ ஒன் ஷாட் டைட்டிலுக்குள்ளே போயிடலாம். இன்னசென்ட் கேர்ள் எக்ஸ் சாக்லேட் பாய் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோடா. நீங்கள் தான் வாயன், நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா உங்கள் கேரக்டர் ரொம்ப க்யூட் அண்ட் இன்னசென்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அப்படி ஒரு பர்சன் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டும் கூட, சின்ன ஸ்மைலோட க்யூட்டியாக, அதே மாதிரி ரொம்ப கைண்டபிளாக யார் என்ன பேசினாலும் அவங்கள மதித்து பேசுகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப அமைதியும் கூட. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. இப்போ நீங்கள் தான் ஸ்கூலுக்கு தனியாக போயிட்டுருக்கீங்க நடந்து. அண்ட் அதுக்குள்ளே ஜேகே பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜேகே வந்து ரொம்ப செம்ம ஸ்மார்ட்டான பையன், ஹேண்ட்ஸம். அவனை பார்த்தா எல்லா பொண்ணுமே பின்னாடியே சுற்றுவாங்க. அதே மாதிரி தான் ஜேகேவோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே. அதில் ஜான் வந்து ஜேகேக்கு ரொம்ப கம்ஃபர்டான பர்சன். ஜான் கூட இல்லாமல் இருக்கவே மாட்டான். அண்ட் ஓசோக் அண்ட் மின்சோக் இவங்க 4 பேர் தான் எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க. இப்போது ஜேகே வந்து என்ன பண்ணுவான்னா, எந்த பொண்ணுமே கண்டுக்கவே மாட்டான். எல்லாருமே அவன் பின்னாடி சுற்றுவாங்க. ஆனால் அவன் யாரையுமே கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு வருவான், போவான், படிப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான், ஜாலியாக இருப்பான். அதுதான் ஜேகே. இந்த இன்ட்ரோ போதும். இப்போது ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான், ஐயோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறோம், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் கேட்டுக்கிட்ட நிற்கிறீங்க. அப்போன்னு பார்த்து 3 பேர் உங்களை, ஏய் கேர்ள் நில்லு, சொல்லுங்க, நியூ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். ஹோ, நைஸ் டு மீட் யூ. உன் பேர் என்ன? நான் வயன். வா, நல்லா இருக்கே. ஓகே, என் பேர் யோனா. ஏய் ஹாய், ஐம் சுமின். ஏய் ஹாய், ஐம் ரீனா. ஹாய், நைஸ் டு மீட் யூ கைஸ். நீ நியூ ஸ்டூடெண்ட்டா? எப்போ ஜாயின் பண்ண? இப்போ தான் ஜாயின் பண்ண. ஓ, நீ எங்கள் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், 12th. ஈ சூப்பர். நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? உனக்கு யாருங்க தெரியாதுல்ல, நாங்கள் 3 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம் 11th. இப்போ உன்னையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம். எதையுமே மறைக்கூடாது, ஓகே அப்படின்ட்டு ரீனா சொல்கிறா. வயனம். ஓகே, அப்போ யூனா தான். நீ என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க வயன் அப்படின்றா. டவுட்டாகவே கேட்குறா. வயன், ஆமாம், எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ சுமிதா, ஓகே நம்ம கிளாஸில் போய் பேசிக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நீங்கள் 4 பேருமே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. அதில் நீங்கள் மட்டும் குவைட்டாக இருக்கீங்க. மிச்சம் 3 பேருமே ஃபன் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ ஜேகே சைட் பார்க்கலாம். டே, என்னடா பண்ணுறீங்க கிளம்பாம? ஜானுக்கு தான் கால் பண்ணி அப்படி கேட்பான். மச்சான் நீ கிளம்பு மச்சான், நீ வா. சரி. ஜேகே ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு வராங்க. எல்லாரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான். அப்போது, டேய் மின்சோ. சொல்லு ஜான். நம்ம தானே எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாம் மச்சான். ஐயோயோ ஃபேனாக இருக்கே. அப்போ ஜேகே தான், டேய் வாங்கடா சீக்கிரமாக கிளாஸுக்கு போகணும், சும்மா பேசிகிட்டே இருக்காதீங்க. சரி மச்சான் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போகிறாங்க. போகிற வழியில், ஹே ஜேகி, ஹே ஹாய் மின்சோங், எப்போ வந்தீங்க? ஜான் எப்படா வந்தீங்க? ஐயோ ரொம்ப பார்த்துருமா. ஜேகே ப்ளீஸ் ஜேகே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஜேகே மாட்டேன். ஆனால் ஜேகேக்கு யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் டீசெண்டாக அவங்க 4 பேருமே போயிட்டாங்க. அப்போ ஜான் தான், நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், வாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஜானும் வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். இப்போ 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து சுமி என்ன பண்ணுவா, வயன் அவங்க உனக்கு தெரியும், அவங்கள பற்றி உனக்கு தெரியுமா? நானே இப்போ தானே வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும், என்கிட்டே அது கேட்குற அப்படின்ட்டு ஒரு நர்வஸோட தான் பேசுகிறா. உடனே சுமின், இங்கே பாரு வயன், அவங்க தான் மின்சோக், ஜங்குக், ஜான், ஓசோக். இந்த ஸ்கூல்லையே பாதி பொண்ணுங்க அவங்க பின்னாடி தான் அப்படின்னு சுமின் வந்து சொல்லுவா. சுமின் சொன்னோடனே, ஓ சரி அப்படின்ற ஒரு நார்மலாக, ஓ சரி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ யூனா தான், வயன் அப்போ என்ன சொன்னால் கேட்டல, அவங்க தாண்டி
இந்த ஸ்கூல்லே டாப் 10 ஹேண்ட்ஸம் இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என் நோட்ஸ் தான் நான் அரேஞ்ச் பண்ணணும். நீங்களும் போங்க போய் அரேஞ்ச் பண்ணுங்க உங்கள் நோட்ஸ் தான். அப்போ நான் மனசில் ஐயோ பாதி ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கோமே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படி தான் சில டேஸ்லாம் பாஸ் ஆகும். ஒரு நாள் தான் நீங்கள் பிடி பீரியட் போகாமல் தனியாக உங்கள் கிளாஸில் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் போய் பிடி விளையாடுங்க, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அப்போன்னு பார்த்து நீங்கள் அழகாக ஃப்ரீ ஹேரை விட்டுட்டு லைட்டாக லிப் பாம் போட்டுருப்பீங்க. வேறு எந்த மேக்கப்புமே நீங்கள் போட மாட்டீங்க. ஆஸ் யூஷுவலாக ஸ்கூலுக்கு எப்பயுமே ஒரு லிப் பாம் போட்டு க்யூட்டாக ஸ்வீட்டியாக அழகாக வந்து நீங்கள் இருப்பீங்க. பட் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கிறா உங்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஜேகே. முக்கியமாக உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். ஜேகே வந்து பொண்ணுங்க வந்து எப்படின்னா ஜேகே பின்னாடி வரனால அப்படி தான் இருப்பாளுக்கு போல் அப்படின்னு நினச்சிருப்பான். அதனால உங்கள் கிளாஸில் வந்து உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். அப்போன்னு பார்த்து நீங்கள் படுத்துருப்பீங்க, உங்கள் ஹேரில் அழகாக வந்து அந்த சன்லைட்ஸில் அழகாக இருப்பீங்க. உங்கள் ஸ்டொமக் மேலே நீங்கள் கை வச்சுட்டு அழகாக படுத்துருப்பீங்க கண்ணை மூடி. அப்போ ஜேகே என்ன பண்ணுவான்னா பிடி பீரியடில் வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் படுத்துருக்கீங்க. யார் இவன்? நம்ம கிளாஸா? பார்த்ததே இல்லையே. ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்காளே, பேசலாமா யானன்னு? இல்லை வேணாம், இவன் எல்லா பொண்ணு மாதிரி இருந்தா இருக்க போகிறா, எதுக்கு நமக்கு, நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் மட்டும் அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தான். பிடி பீரியடு முடிஞ்சிடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ஏய் வயன், இப்போ நீ ஓகேவா? ஓகே தான் அண்ணா, ஒரு மாதிரி இருக்கு. ஓ சரி, நீ சாக்லேட் சாப்பிட்றியா? சரி ஓகே, அப்போ லன்ச் டைமில் வாங்கி தர ஓகேவா? சரி அப்படின்னு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. லன்ச் பீரியடும் அடிச்சிருச்சு. அப்போ லன்ச் டைமில் கேன்டீனுக்கு போகிறீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஜேக்கமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருப்பாங்க. பேசிட்டு எல்லாரும் அவங்கவுங்க டைப் கேர்ள் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேகே கரெக்டாக ஜேகே டர்ன் வருது. ஜேகே தான் பேசுகிறான். எனக்கு நல்ல பொண்ணாக இருக்கணும், க்யூட்டாக இன்னசென்ட்டாக, கம்மியாக பேசணும், ஆனால் அவன் என்கிட்ட நல்லா பேசணும். ஓஹோ ஜேகே பச்சாடி வாடா வா, ஜான் தான் கலாய்க்கிறான். அவள் சீன்லாம் போடக்கூடாது, எனக்கு மட்டும்தான் இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்க போது தான் நீங்கள் கரெக்டாக வரீங்க நடந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஜேகே உங்களை பார்த்துருப்பான். அப்போ யூனா, ஹே வயன், நீ இப்போது ஏன் சேடாக இருக்க? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ சிரிப்பேன்னு நினைக்கிறேன். இது நான் போய் வாங்கிட்டு வரேன், இங்கே ஒரே கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அமுச்சு விட்டுப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ ஜேகே உங்களை மட்டும்தான் பார்க்குறான். ஏன்னா நீங்கள் அந்த சின்ன ஸ்மைலோடு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யூனா சொன்னோன்னே அது உங்களை மட்டும்தான் பார்க்குறான். இது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிடுவான். அப்போது அப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே போயிடுவாங்க, கூட்டமாக இருக்குது நீங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் மட்டும் தனியாக அனுப்பிங்க. அந்த ஜேகே உங்களை பார்த்துட்டே இருப்பான் அண்ட் நோட்டீஸும் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து ஜேகே வந்து என்ன பண்ணுவான், அப்படியே நெய் மறந்து உங்களே பார்ப்பான். இந்த மாதிரி எந்த பொண்ணையும் அவன் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்துட்டே இருக்கனால, டேய் மச்சான் யாரப்பா பார்க்குற? நான் யாரையும் பார்க்கலையே. அப்போ ஓஞ்சின் தான் ஓசோக் தான். எப்பா நடிக்காதடா, நீ என்னத்த பார்த்த, எந்த பொண்ணை பார்த்தா? நாங்கள் 3 பேரும் பார்த்துட்டோம் மச்சான், நான் நடக்குதே. ஏய் சும்மா இருங்கடா, கத்தாதீங்கடா. ஏய் மச்சான் அந்த பொண்ணை தானே பார்த்தேன், இரே கூப்பிட்றேன். ஏ பொண்ணே இங்கே வாமா. நானா? ஆமாம் நீதான் வா. சொல்லுங்க. ஆமாம் நீ நியூ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். ஓ சரி சரி, இது எல்லாமே ஜான் தான் கேட்குறான். உனக்கு ஜங்குக் தெரியுமாம்மா? ஜங்குக் தெரியும், என் ஃப்ரெண்டு சொன்னா ஃபர்ஸ்ட் டே. அப்போது ஜங்குக் மைண்டில் ஓ இவளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டுனா என்ன ஒரு வாட்டி கூட பார்க்காம இருக்கா. இந்த மாதிரி போனால் நான் பார்த்ததே இல்லை. அப்போது ஜான் வந்து ஓஹோ சரிம்மா சரி நீ போ ஓகே அப்படின்னு போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் மச்சான் உன் டைப்புக்கு ஏற்ற பொண்ணு இங்கே தான் இருக்குதே என்ன? நான் அவளை இப்போ தான் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவன் என் டைப் மாதிரி தான் இருக்கா. அவளை நான் லவ்
பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அதுக்கு அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். டே மச்சானி களத்தில் இறங்கிட்ட, அதனால தெரியுதுல்ல. வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். கிளாஸுக்கு போயிட்டு வாயின் பண்ண யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவள் எனக்கானவ அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் கூப்பிட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் சைடில் என்னமோ விழுந்த மாதிரி தான் இது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் போயிட்டு முன்னாடி போய் அந்த நின்றுட்டு ஜான் தான் இதுக்கு சொல்கிறான். எல்லோரும் கேட்டீங்க, உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒன்று சொல்ல வரோம் நம்ம ஜங்குக் பற்றி அப்படின்னு. எல்லா பொண்ணும் ஜங்குக் பற்றியா, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ரொம்ப அப்படியே ஆர்வமாகறாங்க. ஆனால் அதெல்லாம் ஜான் கேட்டு மனசுக்குள்ள ஐயோ இதுங்க பாவம் இப்போ அழுவு போதுங்க எல்லாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போது ஓ சப்தாம், ஆமாம் இது ஜங்குக் வாயிலே கேட்டுக்கோங்க சரியா அப்படின்றான். அப்போ ஜங்குக்கும் நீங்கள் இந்த கிளாஸில் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்திருக்காள வயன், அவள் யாரும் எடுத்து பார்க்கக்கூடாது பாய்ஸ், கேட்டுச்சா? அவங்க எல்லாருமே முழிக்கிறாங்க, எதுவுமே சொல்லவில்ல. கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் என் முன்னாடி சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அவளை சும்மா தான் நோண்டக்கூடாது. அவளுக்கு இந்த விஷயம் தெரியவும் கூடாது. நான் ப்ரப்போஸ் பண்ணி தான் தெரியணும். அவளுக்கு என்னை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். அதனால் இப்போலாம் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் இல்லை. அவளை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு தான் நான் ப்ரப்போஸ் பண்ண. ஆனால் அவள் இப்பயே சொல்லிட்டேன், விலகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சும்மா அவள் போய் ட்ரை பண்ணுறேன், அவளை டீஸ் பண்ணுறேன்ட்டு அவளாவது பண்ணிங்கன்னா தெரியும்ல. ஆனால் ஒரு பொண்ணு என்ன சிக்கி சொல்கிற நீ, நாங்கள் எவ்வளோ பொண்ணும் பின்னாடி சுற்றுறோம், ஆனால் உனக்கு ஏன் அவளை பிடிச்சிருக்கா? பேசக்கூட மாட்டேன் யாரும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணையே நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதோட ஜேகே சரி இதுங்களுக்கு போதும் இது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் கிளாஸு. அண்ட் திருப்பியே சொல்கிறேன், இது அவளுக்கு தெரியக்கூடாது. எல்லாரும் அப்படியே மண்டே ஆட்டிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ ஜேகே வயனை தேடிட்டே இருப்பான், எங்கே இருப்பாவ அப்படின்ட்டு. அப்போது பார்த்து ஜேகே அவளுக்காக ஹாட் பேக், டார்க் சாக்லேட், ஜூஸ் எல்லாமே வாங்கி அவள் பெஞ்சில் ஒயின் பெஞ்சிலே வச்சுருப்பான். வைன் கரெக்டாக அவள் பெஞ்சில் உட்காரா. யாரை வச்சாங்க இதெல்லாம்? இது சரின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருப்பா. அப்போ ஜேகே, டேய் ஜான் நாடா அவ சாப்பிடாம தள்ளி வச்சுடா. ஆமாம் பின்ன யார் அவள் கொடுத்தாங்கன்னே தெரியாது இதுக்கு, அப்புறம் எப்படி அவள் சாப்பிடுவா மச்சான்? ஆமாம்ல சரி டா நானே தரட்டா. மச்சான் இப்போ தான் மச்சான் நீ கரெக்டு, நீ தான் மச்சான் போய் கொடுக்கணும். சரி. ஜேகே அப்படியே வரான் உங்ககிட்ட அப்படியே வரான். வந்துட்டு ஹே நான் தான் உனக்கு அது வச்சேன். எதுக்கு? உனக்கு தான். அதான் எதுக்கு? உனக்கு உடம்பு சொல்ல எனக்கு தெரியும், உனக்கு தான். அதை வச்சு சாப்பிடு, வச்சுக்கோ, ஓகேவா? இல்லை ஓகேவா? சரி தேங்க்ஸ். அதோட ஜேகே மறுவார்த்தை எதுவும் பேசாமல் போயிடுறான். அப்புறம் ஜேகேவும் அப்படின்ட்டு போயிடுறான். ஒரு சின்ன ஸ்மைல் தான், ஜேகே அப்படியே மெல்ட் ஆகிட்டான். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருப்பீங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டே இருக்க மாதிரி தான் ஜேகேக்கிட்டே இருப்பீங்க. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் உங்கள் டேஸ் எல்லாமே பாஸ் ஆகும். ஜேகே கேர் பண்ணுவான், உங்களை சைட் அடிப்பான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படி பண்ணுறான்னு நினச்சி நீங்கள் விட்டுருப்பீங்க, அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்காம. அப்படின்னா ஒரு நாள், டே அவள் என்னடா பார்க்க கூட மாட்றா, அவள் எனக்கு வேணும்டா, டேய் மச்சான் அவகிட்ட போய் உன் லவ்வை சொல்லுடா, அவளை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்டா. சரிடா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போமா,
சரி நீ போய் யூனா கூப்பிடு. அவ கூட தான் எவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நீ பேசாமல் யூனாவை கூப்பிடு. ஆ சரிடா போய் கூப்பிட்றேன். ஏய் யூனா இங்க வா. எதுக்கு? வேணா ஒன்று கொஞ்சம் பேசணும் வா. என்ன பேசணும்? பேசணும் வா. யூனாவும் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. யூனா, ஜேகே அண்ட் ஜான் இருப்பாங்க.